ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நெல்லிக்காய் ஊறுகாய் வந்துட்டு நம்ம செஞ்சு அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த காரசாரமான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ தாங்க நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ் நெல்லிக்காய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய அளவு நெல்லிக்காய் கிடச்சின்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம். இது எனக்கு ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய நெல்லிக்காய் எடுத்து அதை நீங்கள் ஊறுகாய் செஞ்சு ஒரு பாட்டிலில் நீங்கள் அடைச்சி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா அதுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இப்போ இதை வேக வைக்கலாம். தண்ணிலையும் போட்டு வேக வைக்கலாம், இல்லைனா இட்லி தட்டில் வச்சு ஆவிலையும் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி இட்லி தட்டில் வச்சு தாங்க வேக வைக்க போகிறேன். இப்போது இட்லி தட்டில் தான் வைக்கணும் இல்லை, இட்லி பாத்திரத்துக்குள்ளாடி தண்ணி சேர்த்துட்டு சின்ன கிண்ணத்துக்குள்ளாடி நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துட்டு அந்த மாதிரி கூட வேக வைக்கலாங்க. நான் இப்போது நெல்லிக்காய் எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை மூடலாம். இதை க்ளோஸ் பண்ணி நல்ல மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. நான் நெல்லிக்காய் கட் பண்ணவே இல்லை, ஆனால் வெந்து வரும்போது பாருங்கள் அதோடய லேயர்ஸ்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக சூப்பராக வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் லேயராக வேணும் அப்படின்னா நீங்கள் முதலே கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நல்லா வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. அப்போ கூட நீங்கள் பிரித்து வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க அல்லது கடாயை வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு நல்ல குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வெந்தயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மாறி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் எனக்கு இந்த வெந்தயத்தெல்லாம் இந்த மாதிரி கல்லில் தாங்க போட்டு இடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த வெந்தயம்லாம் இந்த மாதிரி கொரகொரப்பான ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மையாக அரைக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது அடுப்பில் மண் சட்டி வச்சாச்சு. நீங்கள் ஒரு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச வத்தலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்ச வத்தல் நல்ல கலர் மாறணும், கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட நெல்லிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயெல்லாம் நெல்லிக்காய் நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு இது நல்லா வதக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்க்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வத்தல் தூள் விட மல்லித்தூள் அளவு கம்மியாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் இதில் சரியான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெல்லிக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறீங்கன்னா அப்போவே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இதில் கம்மியாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாம் இதோட நல்லா இந்த மாதிரி ஒட்டி வரணும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் வறுத்து அரைச்ச வெந்தய பொடியில் சேர்த்துடலாம். வெந்தய பொடி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விடுங்க. வெந்தய பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல வாசனையாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெந்தய பொடி லாஸ்ட்டு தான் சேர்க்கணும். இந்த மாதிரி ஊறுகாய் செய்யும்போதெல்லாம் வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அந்த வெந்தயத்தை வறுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்பவே ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.